ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஎம் கிசான் திட்டத்தோட இந்த 2000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கு இந்த பிஎம் கிசான் திட்டம், அதாவது பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் மூலம் 2000 ரூபாய் எப்போ வரும், இந்த மாதம் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வரும், எந்த டேட்டில் வரும், அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு ஏறும், அது கொடுத்தன சமீபத்திய தகவல்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கவர்மெண்ட் சம்பந்தமான ரெகுலர் அப்டேட் அண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ், ரேஷன் கடை சம்மந்தமாகவும், பொங்கல் பரிசு சம்மந்தமாக, தீபாவளி பரிசு சம்மந்தமாக, எலெக்ஷன் சம்மந்தமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன இருக்குது, அதற்கப்புறமா தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய புதிய திட்டங்கள் என்ன, அதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிங்களுக்கு பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் மூலம் 2000 ரூபாய் பார்த்திங்கன்னா டைரெக்டாக 21வது தவணையாக நமக்கு 2000 ரூபாய் டைரெக்டாக நம்மளோட அக்கௌண்ட்டில் விழும். இது யாருக்கெல்லாம் இந்த 2000 ரூபாய் கிடைக்க போகுது, அதற்கப்புறம் இது எப்போ கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் செய்யணும் அதுக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா, விவசாயிகள் நீண்ட காலமாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். தீபாவளியில் வரும், சத் பூஜையில் வரும் என தொடர்ந்து அவர்களது காத்திருப்பு இன்னும் நீள்கிறது. விவசாயிகளின் காத்திருப்பு எப்போது முடிவடையும்? பிரதம மந்திரி கிசான் சம்மான் யோஜனா 21வது தவணை தொகை எப்போது அவர்களின் கணக்குகளுக்கு வரும்? இது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2000 ரூபாய் விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சொல்கிறாங்க, எப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் மூலம் 2000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் 2000 ரூபாய் 21வது தவணையாக எப்போது வரும் என்பது குறித்த சமீபத்திய தகவல்கள் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்பது ஒரு முக்கியமான அரசு திட்டமாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது. இது 2000 என்று 3 சம தவணைகளாக விநியோகிக்கப்படுகிறது. அதாவது 6000 ரூபாய் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்காங்க. அதை 2000 3 சமபாதியாக 3 தவணைகளாக பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட அக்கௌண்ட்டில் இந்த பணம் ஏறும். ஸோ இதில் பிரதம மந்திரியின் கிசான் யோஜனாவின் 21வது தவணைக்கான காத்திருப்பு இன்று நவம்பர் 1ஆம் தேதி முடிவடையும் என பலர் தெரிவித்து வருகின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதல் கட்டத்திற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் முதல் கட்டத்திற்கான வாக்குப்பதிவு நவம்பர் 6ஆம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று நவம்பர் மாதம் தொடங்கும் நிலையில் இந்த தொகை வரக்கூடும் என்ற யோசனை வலுக்கிறது. கண்டிப்பாக பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதங்களில் இந்த 2000 ரூபாய் 21வது தவணையாக இந்த 2000 ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதற்கான அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.